எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து திமுகவோட அந்த கொள்கையை பின்பற்றினவரோ, அண்ணாவை பெரியாரிய தழுவினவரோ கிடையாது. ஆனால் கருணாநிதி அவர்கள் வந்து தீவிர பெரியாரிஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது எப்படி சொல்றது, பெரியாரோட கொள்கையை கூட ஒன்றி போனவர் கருணாநிதி அவர்கள் வந்து இருந்திருக்காரு. இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அப்படியே ஆப்போசிட். அவர் வந்து காங்கிரஸோட கொள்கைகள் வந்து ரொம்ப பிடிச்சி போய் அதோட ஒன்றி வாழ்ந்தவர். பெரியார் அவர்கள்ட்ட இருந்து அண்ணா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அண்ணாவோட பக்கம் வந்து வர்றாரு. ஏன்னா ஆல்ரெடி கலைஞர் அவர்களும் கூட இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு பிக்கப் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் அண்ணாவோட சேர்ந்து வர்றாரு. திமுகவில் பயணிக்கிறாரு. பல படங்கள் மூலியமாகவும் அவர் வந்து பல கருத்துக்களை வந்து சொல்றாரு. திமுகவுக்கு வந்து ஒரு அம்பாசிடராகவே மாறிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து காலப்போக்கில் என்னது அப்படின்னா எம்ஜிஆரோட வளர்ச்சி அவ்வளோ பீக்கில் போயிடுது. அண்ணா அவர்களுக்கு வந்து திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை, அதாவது கேன்சரால் பாதிக்கப்படுறாரு. அவர் வந்து அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப நாடு திரும்பி கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்காரு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, யார் அடுத்த தலைவர், திமுக யார் கையில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதில் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டி நடக்குது.